ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுடைய ஆர்சிபியோட சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் ஒன்லேருந்தே அதிரடி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் சூப்பர் ஸ்ட்ரைக்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஃப்ரம் பால் ஒன்லேருந்து 4-6 வெளுத்து வாங்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆர்சிபியோட ஓப்பனிங் பேர் தான் இருக்கிறாங்க, விராட் கோலி அண்ட் ஃபாஃப் டு பிளேயர்ஸ். ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு பால் ஒன்லேருந்து அட்டாக் பண்ணி ஆடக்கூடிய எபிலிட்டி இருக்கிற பிளேயர்ஸ் தான். ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் ரீசெண்ட் டைமில் அந்த மாதிரி எக்யூப் ஆகிருக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா T20 கொஞ்சம் வந்துட்டு அவர் டைம் எடுத்து ஆடுவார். பட் ஆனால் இப்போது சான்ஸ் அப்படிங்கிறது கிடச்சிருச்சுன்னா வேறு லெவலில் பால் ஒன்லேருந்தே வந்துட்டு மாசாக வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ப்ளஸ் T20 வேர்ல்டு கப் அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வரும்போது கண்டிப்பாக விராட் கோலி இந்த தடவையும் ஒரு சூப்பர் ஸ்ட்ரைக்கராக இருக்கிறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ஃபாஃப் டு பிளேயர்ஸ் பற்றி நம்ம பேசவே தேவையில்ல. லாஸ்ட் இயரே வந்துட்டு நம்மளுடைய ஃபாஃப் டு பிளேயர்ஸ் எப்படி ப்ளே பண்ணார் அப்படின்னு நமக்கே தெரியும். ஸோ பால் ஒன்லேருந்து நீங்கள்லாம் வந்து நினச்சிங்கன்னா சும்மா கண்ணை மூடிட்டு இருக்கும்போது போட்டிங்கன்னா கூட தலைவன் 6 தான் நான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரியான ஃபார்மில் தான் இருந்தார். அவருக்கு இன்ஜுரி அப்படிங்கிற சுச்சுவேஷனில் கூட கேப்டன்ஷிப்பை கொடுத்துட்டு ஒரு இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வந்துட்டு வேறு லெவலில் அவருடைய வேலையை செஞ்சுட்டு இன்ஜுரியும் சைட் பை சைட் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு பிளேயர் தான் ஃபாஃப் டு பிளேயர்ஸ். ஸோ அதனால் அந்த சூப்பர் ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிற அந்த ஒரு க்ரைட்டீரியாவில் நான் வந்து ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஆர்சிபி டீமோட ஓப்பனிங் பேர் எடுக்கிறேன். ஸோ இந்த தடவையும் வந்துட்டு அதே மாதிரி ஒரு தரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக ஆர்சிபியோட ஓப்பனிங் பேர் ஒரு வெறித்தரமான ஓப்பனிங் பேராக இந்த தடவையும் இருந்து ஸோ டோட்டலாக பவர் பிளே பவுலர்ஸுக்கு தண்ணி காட்டுறதுக்கு ஹெவியான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ரொம்பவே முக்கியமான விஷயம் ஆர்சிபிக்கு. ஸோ அடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா கிளென் மேக்ஸ்வெல். கிளென் மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் அவரில் இப்போ இருக்கிற ஃபார்முக்கு அவரை வந்து எந்த ஈக்குவேஷன்லையும் நீங்கள் எடுத்து வச்சு கொண்டு வர முடியாது. பால் ஒன்லேருந்து அடிக்கிறதா இருந்தாலும் சரி, டெத் ஓவரில் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் கில்லியாக கிளென் மேக்ஸ்வெல் தான் இருப்பார். ஸோ ஆப்கானிஸ்தான் vs ஆஸ்திரேலியா ODI வேர்ல்டு கப் மேட்ச்சில் ஆரம்பித்த அவருடைய அதிரடி இன்னுமே தொடர்ந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னாலும் T20 வந்து தலைவன் செஞ்சுரி போட்டுலாம் அசத்திட்டாப்ல. ஸோ அந்த சூப்பர் ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிறது இதில் வந்துட்டு ரொம்பவே ஒரு ஆப்டான ஒரு பிளேயர்னா ஆர்சிபி. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கிளென் மேக்ஸ்வெலுக்கு அதை கொடுத்தே தான் ஆகணும். ஸோ நீட்டாக வந்துட்டு அவருடைய கேம் பிளே அப்படிங்கிறது இருக்குது. ஸோ உள்ளே வரும்போது என்ன வேணும், டீமுக்கு வந்து என்கிட்ட இருந்து ஸ்கோர் தான் வேணும். அதை நான் இப்போ அடித்தாலும் சரி, 10 பாலுக்கு அடித்தாலும் சரி, அந்த ஸ்கோர் வரதா போகுது. ஸோ அதனால் இப்போவே நான் அடித்து கொடுத்துட்டு நான் போய் ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கிளென் மேக்ஸ்வெலோட நாக்ஸ் இப்போலாம் இருந்துகிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் அந்த ரிசல்ட்டும் வந்து ஈஸியாக வந்துட்டு கிளென் மேக்ஸ்வெல் அடித்தார் அப்படின்னாலே அந்த மேட்ச்சை அவர் ரெப்ரசென்ட் பண்ணுற டீம் வின் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ கிளென் மேக்ஸ்வெல் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு லக்கி சாமாவும் மாறிட்டு இருக்கிறாரு. இந்த தடவையும் அதையே பண்ணாருன்னா இன்னுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். வேறு பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டோட்டலாக வந்துட்டு ஒரு சின்ன ஒரு கிராஃப் ப்ரெடிக்ஷன் மூலியமாக நீங்கள் வந்துட்டு ஜாலியாக வந்து ஏர்னும் பண்ண முடியும். ஸோ நான் வந்துட்டு இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கிறத நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும். ஜஸ்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஃப்ளைட் வந்து மேலே பறந்துட்டு இருக்கும். ஸோ அதை வந்துட்டு கரெக்டாக வந்து நீங்கள் நிறுத்தணும், அவ்வளோதான். அதாவது இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 50, அதுக்கப்புறம் ஒரு 30 அப்படின்னு வச்சுருக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளைட் அப்படிங்கிறது வந்து பறக்க ஸ்டார்ட் பண்ணும். அண்ட் இந்த ஃப்ளைட் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே வராது. ஸோ டாப்லேயே தான் போயிட்டுருக்கும். ஸோ அதாவது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது டாப்பில் தான் போகும். அதனால் கீழே வந்துருமோ அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பயமும் நீங்கள் பட தேவையில்ல. ஸோ இது வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சா, 1ல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு 1.1ல் எடுக்கிறேன். 50 வச்சு 55 கிடச்சிருக்கு. ஸோ அடுத்ததாக இன்னொரு கிராஃபை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.6ல் எடுக்கிறேன். 30 வச்சு 46 கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு அந்த ஃப்ளைட் அப்படிங்கிறது வந்து பறந்து முடியறதுக்குள்ளே அமௌண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ப்ராஃபிட் கிடைக்கும். லிங்க்கை வந்து நான் வந்து பின் கமெண்ட்டில் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காம வந்து ப்ளே பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேமரூன் கிரீன். ஸோ கேமரூன் கிரீனை பொறுத்த வரைக்கும் ஸோ தலைவனோட மிகப்பெரிய ஃபார்ம் இப்போ வந்து தொடர்ந்துட்டு இருக்குது. டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் 4 பேட்ஸ்மேனாக கிளம்புறீங்க. இப்போ ரீசெண்டாக செஞ்சுரி அப்படிங்கிறது அடிச்சிருக்கிறாரு. ஸோ அதுவும் வந்து அவரோட செஞ்சுரி வெறும் 106 பால்ஸில் வந்தது. ஸோ அது இந்த இடத்துல வந்து ஒரு டெஸ்ட்லேயே வந்துட்டு இந்த அளவுக்கு அடிக்கிறாருன்னா T20 அப்படிங்கிறத எந்த அளவுக்கு அடிப்பாருன்னு வச்சு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணி லாஸ்ட் இயர் IPL தலைவன் செஞ்சுரி அப்படிங்கிறதையும் போட்டு அசத்தி இருக்கிறாரு. அதுவுமே இந்த இடத்துல வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயமா வந்துட்டு நான் பார்க்குறேன். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு கேமரூன் கிரீனோட ஃபார்ம் அப்படிங்கிறது செம சூப்பராக தான் இருக்குது. அவர் இன்ஜுரியிலேருந்து எப்படி கம்பேக் பண்ண போகிறாரு அப்படின்னு தான் வந்து நம்ம எல்லாருமே நினச்சிட்டு இருந்தோம். பட் அவரோட கம்பேக் அப்படிங்கிறது செம மாசாக தான் இருக்குது. அந்த கம்பேக் அப்படிங்கிறத சூப்பராகவும் அவர் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை வந்துட்டு இப்போ டெஸ்ட்டில் அவரோட அந்த கம்பேக் சீரீஸ்லேயே கொடுத்துருக்கார். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் டொமஸ்டிக்லேயும் வந்துட்டு கிளம்புறீங்க வந்து ஆடி இருக்கிறாரு. ஸோ அதனால் சூப்பர் ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்போது கேமரூன் கிரீனை நம்ம ஆல்ரெடி வந்து ட்ரேட் வாங்கும்போது பேசணும், ஓப்பனிங்கில் இறக்கி விட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ரைக் பண்ணுவார்னு. அதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னாலுமே கண்டிப்பாக பால் ஒன்லேருந்து ஸ்ட்ரைக் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் நம்மளுடைய வில் ஜாக்ஸ். ஓப்பனிங்கில் வந்துட்டு ஒரு பேக்கப் பிளேயராக இருந்துட்டு இருக்கிற பிளேயர். ரீசெண்ட் டைமில் வில் ஜாக்ஸ் வந்துட்டு எங்கே இறங்கினாலும் செஞ்சுரி தான். ஸோ டோட்டலாக வந்துட்டு BPLல செஞ்சுரி அடித்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா SA T20 லீக்ல செஞ்சுரி அடித்தார். ஸோ இவருமே பால் ஒன்லேருந்து அதிரடி காட்டக்கூடிய ஒரு வீரர் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு அந்த ப்ரூட்டல் ஹிட்டிங் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்துட்டு வில் ஜாக்ஸ் கிட்ட பார்க்க முடியும்.
இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஓவர் போட்டும் சப்போர்ட் பண்ணி தருவார். இது வந்துட்டு இன்னொரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து ஸ்பின் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு எனக்கு வந்து ஓவர் போடுறதுக்கு ஆள் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் வந்துட்டு அங்கே வேக்கண்ட்டாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு ஓவர் போட்டும் நமக்கு வந்துட்டு வேறு லெவலில் ஃபில் பண்ணி தருவார். ஸோ இதையுமே வந்துட்டு நம்ம மறந்துடக்கூடாது. ஸோ அதனால் கேம் கிரீன் வர்சஸ் வில் ஜாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவர் வந்து ஒரு ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டராக இருக்கிறது இவருக்கு ஒரு அட்வான்டேஜை கொடுத்தாலுமே இப்போ கரெக்டாக ஐபிஎலோட ப்ராக்டிஸ் கேம்ப் ஆரம்பிக்கிறதுக்கு முந்தின டைமில் கேமரூன் கிரீன் செஞ்சுரி அடிச்சிருக்கிறது அவருடைய ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் பிளேயிங் லெவலுக்குள்ளே வர்ற அந்த ஒரு காம்படிஷன் டுவர்ட்ஸ் வில் ஜாக்ஸை வந்து காட்டுது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் வில் ஜாக்ஸ் வந்துட்டு எங்கே பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் கேம்பில் எப்படிப்பட்ட ஒரு டெசிஷனை ஆர்சிபி எடுப்பாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். ஸோ கேமரூன் கிரீன் வில் ஜாக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு காம்பினேஷன் எப்படி வந்துட்டு இருக்க போதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் அடுத்த சூப்பர் ஸ்ட்ரைக்கர் நீங்கள் லாஸ்ட் இயர் ஐபிஎல்லை வந்துட்டு அப்படியே வந்துட்டு இவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து அழிச்சிட்டு அதுக்கு முந்தின சீசன்லாம் போய் பார்த்தீங்கன்னா தினேஷ் கார்த்திக் ஃபினிஷராக வேறு லெவல் ஃபார்மில் இருந்திருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரைக்கர் ஆஃப் த பாலாக இருந்திருக்கிறாரு. 200-300 ஸ்ட்ரைக் ரேட்லலாம் ஆடி இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு தினேஷ் கார்த்திக் வேணும் அப்படின்னு சொல்லி தான் லாஸ்ட் இயரும் அவரை ரீட்டைன் பண்ணாங்க. இந்த தடவையும் அவரை ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த தடவை தினேஷ் கார்த்திக் எந்த விதமான காம்படிட்டிவ் கிரிக்கெட்லேயும் வந்துட்டு அவர் ஆடவும் கிடையாது. ஸோ அதனால் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு ஒரு ட்ரஸ்ட் தான். கண்டிப்பாக வந்து தினேஷ் கார்த்திக் அவருடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நமக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவல் ஆஃப் ட்ராஃபி அடிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காகவே தான் அவரை ரீட்டைன் பண்ணியிருக்கிறாங்க. தினேஷ் கார்த்திக் கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து வேறு லெவலில் யூஸ் பண்ணி ஒரு சூப்பர் ஸ்ட்ரைக்கர் தான் அவர் அப்படிங்கிறதையும் வந்து ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஸோ உங்களுடைய ஒப்பீனியனில் தினேஷ் கார்த்திக் இந்த தடவை வந்து வேறு லெவலில் வந்துட்டு ஒரு மாசான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரா நீங்களும் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான பிரச்சனை வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோ மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.